அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த கேலண்டர் வருஷத்தோட கடைசி பதிவு இது நண்பர்களே. பொதுவாக நம்ம சொல்வோம், சார் என்ன மாதிரினா என்ன சார், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, வருஷம் நம்பர் தான் மாறுது, ஆனால் நம்ம வாழ்க்கை மாறா மாதிரி இல்லை அப்படின்னு. ஆனால் ஜனவரி 1க்கும் டிசம்பர் 31க்கும் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது அரசியல் களத்தில். அதாவது இந்த திமுக ஆட்சிக்கு எதிர்ப்பே இல்லை, அப்படியே இருந்தாலும் எங்கேயோ சப்யூடாக கொஞ்சோண்டு இருக்குது, ஆனால் அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு அந்த எதிர்ப்பு அப்படின்றது பெரிய அளவில் வெடித்திருக்கின்றது. சொல்லப்போனால் கூட இருக்கவங்களே அப்படியே கும்மு கும்முன்னு குத்தி நிற்கிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு விலை வாரியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக இந்த டிசம்பர் 31 எல்லாரும் ஒரு ஜோக் அனுப்புவாங்க. இந்த வருஷத்தில் நீ என்ன கிழிச்ச அப்படின்னா, கேலண்டரில் தேதி கிழிச்சேன் அப்படின்னு. இது பாருங்க, இனிமேல் அந்த ஜோக்கெல்லாம் எடுபடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேலண்டர் அப்படின்றது இந்த பொங்கல் வாழ்த்து மாதிரி காணாமல் போயிடும் போல இருக்குது. அது ரைட்டு. என்னைக்கு அண்ணன் விஜய் மல்லையா அவர்கள் இந்தியா விட்டு போனாரோ, கிங்ஃபிஷர் கேலண்டர்கள் நீந்துதோ, அன்றைக்கே கேலண்டர் மேலே இருக்க ஒரு அந்த ஈர்ப்பு அப்படின்றது இல்லைங்க, அது வழவழ தாளில் இருக்கும். அதுக்காக சொன்னேன், வேறு எதுக்காகவும் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுவும் நமக்கெல்லாம் உடனே எல்லாம் கட்சிராது. எங்கேயோ ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவர் வாங்கி வச்சு 10 வருஷத்து பழைய கேலண்டர் ஒன்று எனக்கு கிடச்சிது. இது டெல்லியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அது சரி, கிங்ஃபிஷர் கேலண்டரில் தேதியா முக்கியம், அது சொல்கிற செய்தி தான் முக்கியம். முதல்ல இந்த திருத்தணியில் நடந்த கொடூரமான சம்பவம். கார்த்தி பி சிதம்பரம் அவர்கள் அவர் புள்ளிங்கோட வார்த்தையை உபயோகப்படுத்தி இருந்தார். உடனே சில பேர் பொங்கி எழுந்துட்டாங்க. அது எப்படி நீங்கள் புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லலாம், இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது, இதுதான் அந்த காங்கிரஸுடைய பண்ணையார் மனப்பான்மை அப்படின்லாம் கொட்டி தீர்த்துட்டாங்க. இந்த மாதிரி சொல்கிறவங்க தான் இது தப்பு பண்ணுறாங்கன்னு நான் சொல்வேன். ஏங்க, புள்ளிங்கன்னு சொன்னால் உடனே அது இந்த சமுதாயம் தான் அப்படின்னு நீங்கள் ஏன் முடிவுக்கு வரீங்க? எல்லா ஜாதிலையும் இருப்பாங்க, எல்லா மதத்துலையும் இருப்பாங்க, சொல்லப்போனால் எல்லா நாடுகள்லையும் இருப்பாங்க. நீங்கள் ஏன் புள்ளிங்கோன்னா இந்த ஜாதி தான் அப்படின்னு வகைப்படுத்துகின்றீர்கள்? இதுதானே மிகப்பெரிய தப்பு. அந்த 4 பேர் கைதானார்கள் இல்லையா, அந்த 4 பேர்லேயே எல்லா ஜாதியும் இருக்காங்க. அப்புறம் ஏன் நீங்கள் இந்த ஜாதி தான் அப்படின்னு கொண்டு வரீங்க? நீங்கள் தான் இழிவுபடுத்துகின்றீர்கள். இதில் அண்ணன் தொல் திருமாவர்கள் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார் பாருங்களேன், ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பார், முட்டு கொடுத்துருப்பார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த தோழமை சுட்டையும் தாண்டி ஒரு சின்ன குட்டுன்ற அளவுக்கு அவருடைய ட்வீட் இருக்கின்றது. இந்த காவல்துறை தரப்பில் இது வெளிமாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால இந்த தாக்குதல் நடைபெறவில்லை, அவர் ஏதோ பார்த்துருக்காரு, முறைச்சி பார்த்தார் அப்படின்னு அதில் சண்டை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே முறைச்சி பார்த்ததுனால இந்த சண்டை வந்தது அப்படின்னா, சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தப்போ ஒரு மிகப்பெரிய தலைவர் சொல்லியிருந்தார், அவன் இந்த ஜாதின்றதுக்காக அடிக்கலை, முறைச்சி பார்த்தான் அதனால் அடித்தாங்கோ அப்படின்னாரு. தலைவர்களே இந்த மாதிரி பேசும்போது அப்போது அவர் பின்பற்றி வருகின்ற இதை பார்க்கின்ற யாராக இருந்தாலும் முறைச்சி பார்த்தா அடிக்கலாம் போலகுதா அப்படின்னு, அதுவும் சின்ன வயசுன்னும் போது அது ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா இல்லையா அது நமக்கு தெரியல, அது விசாரணையில் தான் தெரிய வரும். அந்த தலைவர் யாருன்னு என்ன கேட்காதீங்க, நீங்களே அப்படி தேடி கண்டுபிடிச்சிக்கங்க. அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, ரொம்ப அருமையாக. இது வரைக்கும் தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த மாதிரி விலாவாரியாக விளக்கமாக சொன்னது கிடையாது. அதாவது இந்த போதை மருந்துகள், நான் வெறும் மருந்து அப்படின்னு தான் சொல்லுவேன், இதெல்லாம் என்னென்ன மாதிரி, இதில் அந்த செயினில் கடைசியில் இருக்கிறது என்ன, மேலே இருக்கிறது என்ன, அந்த மத்திய நிறுவனங்கள் அவங்க எதை டார்கெட் பண்ணுறாங்க, இந்த கஞ்சா புழக்கம்னு சொல்கிறாங்கல்ல, இது எந்தெந்த ஏரியாவில் இருக்கும், எப்படி வரும், அதனுடைய அந்த சப்ளை செயின், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக அவர் சொல்லியிருந்தார். என்ன இருந்தாலும் அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தார். ஸோ இதெல்லாம் நிறைய டீல் பண்ணியிருப்பார். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அவருக்கு நிறைய தெரியுது. அப்போது இந்த விஷயத்தை அண்ணன் மாசு அவர்கள் சொல்கிறாரு, இது எல்லாரும் அனுதாபம் தெரிவிக்க வேண்டியது, எல்லோரும் வருத்தம் தெரிவிக்க வேண்டியது, ஆனால் யாரும் அரசியலாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். சரி, நாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்றத நினச்சி பார்த்தா இதை சொல்ல மாட்டோம். ஆளுங்கட்சியாக இருந்தால் உடனே சொல்லிட வேண்டியது இது அரசியலாக்காதீர்கள் அப்படின்னு. எதிர்கட்சியாக உட்காந்துருந்தோன்னா எதிர்கட்சின்னு அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க வேண்டியது. நீங்கள் பண்ணதைத்தானே அவங்க பண்ணுறாங்க, நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணி ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அதே மாதிரி தான் இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கவங்க அதையே பண்ணி ஆட்சிக்கு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இதில் என்ன தப்பு இருக்க முடியும்? இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஆர்குமெண்ட்டு, அதாவது என்ன அமைச்சர் இப்படி சொல்கிறாரு, கஞ்சாவே இல்லை தமிழகத்தில் அப்படின்னு சொல்கிறாரு, அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே சில பேர் முட்டு கொடுக்க வந்துட்டாங்க. அது பாருங்கள், கஞ்சா கல்டிவேஷன் இங்கே இல்லை அப்படின்னு தான் சொல்லுகிறார்.
இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்குது? லெட்டஸ் சே இப்போ யாரோ ஒருத்தர் வந்து துப்பாக்கியில் சுட்டுறார் அப்படின்னு சொன்னால் துப்பாக்கிலாம் நம்ம ஊரில் தயாரிக்கிறதே இல்லை அப்படின்னு பெருமைப்பட்டுக்க முடியுமா? கஞ்சா நடமாட்டமே கிடையாது, போதைப் பொருள் புழக்கமே கிடையாது அப்படின்றத நான் சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம ஊர்ல பயிரிடப்படுவதில்லை, கல்டிவேஷன் இல்லை அப்படின்றதுல என்ன ஒரு கிரெடிட் இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ மதுவிலக்கு அப்படின்னு ஒரு காலத்துல தமிழகத்துல அமலில் இருந்தப்போ கூட சொல்லுவாங்க, நடுவில் கற்பூரம் மாதிரி இது சுற்றி நெருப்புக்குது அப்படின்னு. அந்த பக்கம் ஆந்திராவில், இந்த பக்கம் புதுச்சேரியில் இங்கேருந்தெல்லாம் சரக்கு வரும் அப்படின்னா, அதை வர விடாமல் கண்காணிப்பதற்குத்தானே வந்து காவல்துறை இருந்தது. மதுவிலக்கை விட்டு தள்ளுங்க, தமிழகத்திலையும் சாராயம் இருக்குது, பாண்டிச்சேரியிலையும் சாராயம் இருக்குது. ஆனாலும் பாண்டிச்சேரியிலேருந்து தமிழகம் அந்த பார்டர் தாண்டும் போது அது பஸ்ஸாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், காவல்துறை செக் பண்ணுவாங்க. ஏங்க இங்கேயும் சரக்கு இருக்குது, அங்கேயும் சரக்கு இருக்குது, எல்லாம் ஒரே சரக்கு தானே? அதெல்லாம் கிடையாது, அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அப்போ பாண்டிச்சேரியில் விலை கம்மி அப்படின்றதுனால அங்கே வாங்கிக்கின்னு இங்கே வருவாங்க. அது ஒரு காரணமாக இருந்தது. அப்போது இங்கே சாராயம் இருக்கும் பொழுதே அங்கேருந்து வரக்கூடாது அப்படின்னு தடுக்கும் பொழுது, இங்கே தான் இது இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே இந்த மாதிரி மருந்துகளை எல்லாம் உபயோகிப்பது குற்றம் அப்படின்னும் போது அப்போ எவ்வளோ கண்ணு கருத்துமாக இருக்கணும்? கல்டிவேஷன் இல்லை, இப்படி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஒரு அமைச்சர். இந்த விஷயத்தில் வந்து திமுகவுடைய ரியாக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் லேட்டாக இருக்குது. எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க திணறிட்டுருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. அதனால தான் ஆளுக்கு ஒரு முட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்னும் பல இடங்களிலிருந்து எதிர்ப்பு வந்திருக்கின்றது. ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கஞ்சா புழக்கத்தை அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து விட்டார்கள். சார், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது ஆளாளுக்கு சில கருத்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடும். ஆனால் அதுக்காக வந்து திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு அப்படியே பெருசாக வந்துட்டு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் கேட்கலாம். இப்போது நான் சில அந்த செய்திகளை எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். தமிழகத்தில் அந்த ஆணவ கொலைகள் அந்த செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஏன் சரியான நேரத்தில் தண்டனை பெற்றுத்தர முடியவில்லை, தாமதமாகின்றது அப்படின்னு சொன்னால், எல்லா மாவட்டங்களிலும் அந்த ஆதிக்க ஜாதியை சார்ந்தவர்களே அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். என்னதான் நீங்க திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொன்னாலுமே, ஆதிக்க ஜாதியினர் அவங்க வந்து அமைச்சர்களாக இருக்கும் பொழுது அலுவலகங்கள்லாம் வந்து அவங்க ஜாதியினரையே அவங்க வந்து நிரப்பிக் கொள்கிறார்கள். அவங்க வந்து ஜாதிய சிந்தனையுடனே நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஒருவர் முன்வைத்திருக்கின்றார். இது எந்த சேனல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஜேஜே டிவிலையோ இல்லை வந்து நியூஸ் ஜேலையோ இல்லைங்க, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எப்படி. ஆனால் என்னுடைய ஆச்சரியத்துக்கு காரணம் இந்த சேனல்லையா அப்படின்றது கிடையாது. அதை நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், அமைச்சர்கள் வந்து அலுவலகங்களில் அவங்க ஜாதிக்காரங்களையே போட்டு நிரப்பி விடுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சி தான் வந்து அந்த அரசு அலுவலகங்களில் ஆட்களை நிரப்புவார்கள் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். இன்றைக்கி தான் தெரியுது அமைச்சர்கள் நிரப்புகிறாங்க அப்படின்னு. அப்போது அந்த இடியில் ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருந்தாங்களே காவல்துறைக்கு, இந்த மாதிரி ஒரு அமைச்சர் வந்து ஏதோ ஒரு செலெக்ஷனில் எங்ககிட்ட அந்த வாட்ஸ்அப் ரெக்கார்டு அதெல்லாம் இருக்குது, நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போ அதெல்லாம் நிஜம்தானா கோபால்? எப்படிங்க போகிற போக்கில் இப்படி ஏதாவது உண்மையை சொல்லிட்டாரா, இல்லை வந்து அந்த எதிர்ப்பு அப்படின்றது பல இடங்கள்ல வருதுன்னு சொன்னேன், அதில் இதுவும் ஒன்றா எனக்கு புரியல. அது சம்மந்தப்பட்டவர்கள் விசாரிச்சுக்கிட்டோம், நமக்கு அது தேவையில்லாத விஷயம். அடுத்தது இந்த செய்தியை பாருங்க. எஸ்பி ஆஃபீஸ் உள்ளேயே புகுந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர், நாகர்கோவில் போலீசாரின் ஆக்ஷனால் வெளியான மற்றொரு வீடியோ. இது வரைக்கும் வந்து ட்ரெயினில் இல்லை வந்து மரத்தடியில் அவங்கவுங்க வீட்டில் இப்படி தான் ரீல்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் இப்போ தான் தெரியுது, இந்த சன் நியூஸ் தகவலை வச்சு பார்க்கும்போது எஸ்பி ஆஃபீஸ் உள்ளேயே புகுந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுவும் ஆச்சரியமாக இருக்குல்ல? கரெக்டு, அது ஆச்சரியம், ஆனால் உண்மை, நம்பித்தான் ஆக வேண்டும். இப்படி கூட இருக்கவங்களே வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை வந்து ஆட்சி மாற்றம் நடக்கப் போகின்றது, அதனால் வந்து நாம் ரொம்ப நடுநிலைமையாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்களா? அது எனக்கு தெரியாதுங்க. பட் எப்போவுமே அந்த தேர்தல் நெருங்குற சமயத்தில் ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் யார் யாரெல்லாம் வந்து ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்கள், ஆதரவாளர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களே வந்து எதிர்கருத்துக்களை சொல்லுவது, இந்த தோழமை சுட்டை தாண்டி மேலே போயிட்டு குட்டுவது அப்படின்லாம் ஆரம்பித்தாங்கன்னா அப்போது அந்த ஆட்சி மறுபடியும் ஜெயிச்சு வருது அப்படின்றது கஷ்டம். இதுதான் வந்து கன்வென்ஷனல் விஸ்டம். அது வந்து அரசியலில் இருக்கவங்க, பத்திரிகைகளில் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகம். நாமெல்லாம் மாங்காய் மனிதர்கள் இல்லையா? அதனால் நமக்கு தெரியாத விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இதில் இன்னும் சில பேர் இந்த மாதிரி புள்ளிங்கோ அப்படின்னு சொல்வது வந்து வட சென்னையில் இருக்கவங்களை வந்து குறிக்கின்றது அப்படின்னு யார் சொன்னா? அரக்கோணம் என்ன வட சென்னையா? திருத்தணி என்ன வட சென்னையா? அதெல்லாம் வட தமிழ்நாடு. ஏன் வந்து மற்ற மாவட்டங்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லையா? எத்தனை இப்போது ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது பாருங்கள், இப்படி வருது அப்படி வருது அப்படின்னு. இதில் ஒரு முக்கியமான காரணம், அது ஒரு பள்ளியில் ஒரு குரூப் ஆஃப் சிறுவர்கள், அது வழக்கம் போல் அந்த ஒரு ஹேர் ஸ்டைலு அதெல்லாம் வச்சுக்கிட்டு, அது ஒரு பின்னாடி ஒரு வீடியோ, இப்போ தான் அந்த டப் ஸ்மாஷ் அதெல்லாம் இப்போ இல்லையா, ஏதோ ஒன்று ஏதோ ஒரு சினிமா டைலாக் வருது, அதுக்கேற்ற மாதிரி அந்த மாணவர் வந்து ஆக்டிங் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே சட்டையில் பட்டன் எல்லாம் திறந்து போட்டிங்கன்னு அப்படி வெளில வர்றாரு, சுற்றி 4 பேர் வராங்க, அது இன்னும் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க, செமையாக எடிட் பண்ணிக்கிறாங்க. இந்த டேலண்ட்லாம் இருக்குது, அதை வந்து நல்ல முறையில் உபயோகப்படுத்தலாம். இதில் இன்னும் சில பேர் எப்படிங்க இதெல்லாம் அனுமதிக்கிறீங்க? அப்போ அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டரு வாத்தியார் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மாணவரை வந்து நீ இந்த மாதிரிலாம் வந்து ஹேர் ஸ்டைல் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த வாத்தியாருக்கு உரிமை இருக்குது? நம்ம இன்னொரு வீடியோவும் பார்த்துருக்கோம், அந்த வாத்தி அப்படின்னு பசங்க வந்து வாத்தியாரை மிரட்டுற வீடியோவும் நம்ம பார்த்துருக்கோம். என்ன பண்ண முடியும் வாத்தியாரால்? அடிக்கக்கூடாது, கண்டிச்சா கேட்க மாட்டாங்க. அப்போ உடனே நீங்கள் டீசு குத்து அனுப்பிச்சிடுவீங்களா? எல்லாம் நடக்கிற காரியமா? ஏற்கனவே வேற அதில் சொல்லியிருக்காங்க, ஆதிக்க சாதியினரே அமைச்சர்களாக இருக்கின்றார்கள், அவங்க ஜாதிக்காரங்களையே வந்து அலுவலர்களாக போடுறாங்கன்னு. அலுவலர்கள் மட்டுமா, ஆசிரியர்களாக கூட இருக்கலாம். இதில் ஏதோ ஒரு கமிட்டி கூட வச்சாங்கல்ல, இந்த ஜாதிய மோதலை தடுப்பதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஒன் மேன் கமிஷன் மாதிரி ஏதோ வச்சாங்க, அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. அதில் வந்து ஏதோ கலர் கயிறு, ஜாதி கயிறு அதை கட்டக்கூடாதுன்னாங்க. அதெல்லாம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் அந்தந்த மாவட்டங்களில் ஆதிக்க ஜாதியை சார்ந்தவர்களை வந்து ஆசிரியர்களாக போடக்கூடாது அப்படின்னு கூட ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா மாதிரி ஒரு ஞாபகம். ஒருவேளை அமைச்சர்கள் பவர்ஃபுல்லாக இருந்து ஆதிக்கம் சாதி இல்லையா, அதனால் அதை வந்து ஏதாவது நிறுத்து போக செய்து விட்டார்களா என்னன்னு தெரியல. சரி விடுங்க, அந்த கமிட்டி ரிப்போர்ட் என்ன ஆச்சு அப்படின்னு ஆராயறதுக்கு ஒரு கமிட்டி போடலாம். அதுக்கப்புறம் அந்த கமிட்டியுடைய பரிந்துரைகள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு ஆராயறதுக்கு ஒரு கமிட்டி போடலாம். நிறைய கமிட்டி போட்டுகிட்டே இருப்போம். அது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சமுதாயத்திற்கு உழைப்பதற்கு அதை நம்ம கொடுத்தானோ இல்லையா. அண்டு மாறாத இன்னொரு விஷயம் என்னன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் அவர்கள் வழக்கம் போல் வந்து முக்கியமான நேரங்கள், அதாவது தேர்தல் நடக்கும்போது இல்லை பார்லிமெண்ட் செஷன் நடக்கும்போது இவர் பாட்டுக்கு கிளம்பி எங்கேயாவது போயிடுவார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதே மாதிரி இந்த தடவையும் முக்கியமான மசோதாக்கள் வர இருக்கின்றன தெரியும், இருந்தாலும் அண்ணன் கிளம்பி எங்கேயோ யூரோப் டூர் அப்படின்னு போயிட்டாரு. அண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா வருஷம் மாதிரியும் போகிற இடத்துலலாம் இந்தியாவை பற்றி குறை சொல்லினேங்கிறாரு, இந்தியாவை பற்றி தப்பு தப்பாக பேசினுக்கிறாரு, பொய்யா பேசினுக்கிறாரு. அந்த வழக்கத்தை அவரும் மாற்றிக்கல. அதே மாதிரி கடன், அது வந்து கடன் உயர்ந்திருக்கின்றது அப்படின்னு இப்போது திமுகவை குறித்து அதிமுக விமர்சனம் வைத்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியிலேருந்தே ஒருத்தர் சொல்லிக்கிறாரு, அவர் காங்கிரஸ் கட்சியில் இருப்பாரா இல்லையா அப்படின்றதே தெரியல, ஆனாலும் அவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லினுக்கிறாரு. அது தாவேகா தலைவரை கூட போய் பார்த்ததா சொன்னாங்க, அதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. அது சரி, காங்கிரஸ் கட்சியில் வந்து யார் எது சொன்னாலும் அது நம்ப முடியாது. ஹைகமாண்ட் கடைசியாக என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இறுதியான முடிவு. ஆனால் அதுவும் உறுதியான முடிவாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் வந்து கேட்குறாங்க, என்னப்பா கவர்மெண்ட் கடன் வாங்கினா ஏன்னா அவங்களே என்கிட்ட சொல்ல போகிறாங்க அப்படின்னு வேற கேள்வி கேட்டாங்க. கரெக்ட், இனிமேல் கடனை பற்றி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் இந்த அறிவுரை 2021 சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்வீட்டை பாருங்கள். இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற டிஆர்பி ராஜா அவர்கள் அன்றைக்கு தமிழக அரசாங்கத்தின் கடன் எவ்வளவு, அதில் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு அப்படின்றதெல்லாம் போட்டு ஒரு ட்வீட் போட்டுக்கிறார். ஒருவேளை இந்த பொருளாதார புலி அவர் வந்து இங்கே பதவிக்கு வந்த பிறகு தான் வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்காரோ, கடன் வாங்குறது தப்பே இல்லை, நிறைய கடன் வாங்கணும், இது வந்து மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இப்போ வந்து கடன் நல்லது, கரை நல்லது மாதிரி அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்களோ. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே திமுகவை சார்ந்தவர் இன்றைக்கு அமைச்சராக இருக்கார், கடனை பற்றி கேள்வி கேட்டுவிட்டு இன்றைக்கி ஒரு பொருளாதார மேதை உக்காந்திங்கன்னு கடனை பற்றிலாம் கேள்வி கேட்கக்கூடாது, அதுக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாருன்னா இதை என்னான்னு சொல்கிறது? ஸோ கடன் வளர்ந்துருக்கின்றது, ஆனால் எதுவுமே மாறலன்றதுக்கு அதாங்க அது ஒரு லிமிட் வச்சுக்கிறாங்க, இத்தனை % அப்படின்னு, அதை தாண்டவே இல்லை அப்படின்னு. அப்போ அதுவும் வந்து வழக்கம் போல் தான் இருக்கின்றது. பரவாயில்ல, எதுவுமே மாறவில்லை. அண்ட் இன்னொரு மாறாத ஒரு விஷயம் என்னென்னா, ஆஸ் யூஷுவல் நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒன்றும் கரடியாக கத்தினுக்கிறோம், இது கிடையாதுங்க நம்ம நியூ இயர். 2 மலையாளிகள் சந்தித்து கொண்டால் விஷு ஆசம்சகள் அப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தெலுங்கர்கள் சந்தித்து கொண்டால் உகாதி சுபகாஞ்சலு அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே தெலுங்கு நியூ இயர்னு சொல்ல மாட்டாங்க, மலையாளம் நியூ இயர்னு சொல்ல மாட்டாங்க. நாம் மட்டும் இந்த ஜனவரி 1 வெறும் நியூ இயர்னு சொல்லிவிட்டு
சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அப்படின்னு முன்னாடி ஒன்று ஒட்ட வச்சு சொல்லுவோம். அது யாரதோ மாதிரியும் இதுதான் நம்மளது மாதிரியும் நாளைக்கு நம்ம இதைத்தான் பண்ண போகிறோம், நாமளும் மாறப்போவதில்லை. ஆனால் ஒன்று மாறியது அரசியல் களம் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனால் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சில பேர் காத்துட்ருக்காங்க. வேறு எதுக்கும் இல்லை, கட்சி மாறுவதற்கு. ஏன் மார்கழி மாதத்தில் மாறினா சரி வராதா அப்படின்னு. நாங்கள் மார்கழியில் எதுவுமே செய்யக்கூடாதுங்க. ரைட்டு, போகிறது சொந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு அடுத்த கட்சிக்கு, இதுனா நல்ல காரியமாக இதுக்கு போயிட்டு மார்கழி மாதம் செய்யக்கூடாது இவங்களா ஒரு காரணம் சொல்லிக்கின்னு சரி இருந்துட்டு போட்டோம். ஸோ பொங்கலும் போது இந்த மாதிரி நிறைய நியூஸ் நமக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படிலாம் வந்தால் ஒரு கட்சி ஜெயிச்சிருமா அப்படின்னா, ரைட்டு, வெளியிலேருந்து வரவங்களை நம்பி தான் பார்த்தீங்களா நாங்கள் பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னு பில்டப் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் பீப்புள் வில் பி ஹேவிங் த லாஸ்ட் லாஃப். அண்ட் சிரிப்புன்னு சொல்லும்போது இடுக்கன் வருங்கால் நகுக. ஆமாம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம என்றைக்குமே சிரிச்சுட்டே இருக்கணும். நாம தானே இளிச்சவாயர்கள். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.